அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபாகிலிருந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ 2025 குரூப் 4க்கு உண்டான ஸ்டடி பிளான் நம்ம நேற்று சொல்லியிருப்போம். அதோடைய பிடிஎஃப் இன்றைக்கி நம்ம கொடுக்குறேன்னு நம்ம சொல்லியிருப்போம். 2025 இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ எல்லோரும் உங்களுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த கட் ஆஃபுக்கு உண்டான மார்க் நீங்கள் எலிஜிபிள் இல்லாதனால நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க தயாராகிட்டீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்குள்ளே எல்லாருமே ஒரு வேலையை உறுதியாக்குற அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தோன்னா 2 இயர்ஸாக படிக்கிறவங்க, 3 இயர்ஸாக படிக்கிறவங்க, 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக படிக்கிறவங்க கூட இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னென்னா, இப்போ அடுத்து வரக்கூடிய வருஷமும் நமக்கு நெகட்டிவாக போயிட்டால் என்ன பண்ணுறது, நமக்கு கிடைக்காம போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அந்த தாட் ப்ராசஸுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எப்படி விதைக்கிறீங்களோ அதை நோக்கி தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் இருக்கும். ஸோ எண்ணங்களை பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் அதிகமாகவே வைங்க, அதாவது பாசிட்டிவாக அதிகமாக வைங்க. அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்குண்டான உழைப்புன்னு கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்காக படக்கூடிய கஷ்டங்களும் அதிகமாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் டிஎம்பிசி எழுதுறீங்க, நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அனுபவத்தில். ஒரு சிலர் மட்டும்தான் இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, மீது எல்லாருமே ஆல்ரெடி எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ அப்போ அடுத்த வருஷம் வரக்கூடிய ஒரு எக்ஸாம் நமக்கு ஃபேவராக ஒரு எக்ஸாம் அமையுது அப்படின்னா, அந்த எக்ஸாம் அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்லை குரூப் 4 இருக்கட்டும், மெஜாரிட்டி எல்லாம் குரூப் 4 நிறைய பேர் எழுதுவீங்க. அந்த எக்ஸாமில் நமக்கு எடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு பாஸ் மார்க் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, ஒரு பார்டர் பாஸில் எடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த மார்க் நமக்கு சொல்லும்படியாக ஒரு 100 ரேங்க்குள்ளே இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய மார்க் பேசணும். எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரும்போதே நம்ம கன்ஃபார்ம் பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய மனநிலை இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்கணும், ஒரு 100 ரேங்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நடந்த குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், இதோடைய கொஸ்டின் பேப்பர் நம்ம தமிழ், மேக்ஸு, ஜிகே இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஓரளவு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓகே, இவ்வளோ டஃப்பான கொஸ்டின்ஸ்லேயும் கூட நாம் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தோம்னா தமிழில் 90 கிட்ட நம்ம அடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? அதாவது நம்ம இப்போ படிக்கக்கூடிய ஏரியா நம்ம முன்னாடியே கவர் பண்ணியிருந்தோம்னா, இப்போ அப்கமிங் வரக்கூடிய நாட்கள் நம்ம படிக்கக்கூடிய ஏரியா நம்ம முன்னாடியே கவர் பண்ணியிருந்தோம்னா அந்த 90ங்கிறது சாதாரணமாக நம்ம எடுத்துருக்கலாம், கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் டஃப்பாக கொடுத்துருந்தா. பட் நமக்கு கொஸ்டின்ஸ் இவ்வளவு கஷ்டமாக கேட்பாங்க, இவ்வளோ டெப்த்தாக கேட்பாங்கன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ இனிமேல் என்ன பண்ணால் நமக்கு அந்த காரணங்கள் அப்படிங்கிறது வைக்காமல் நம்ம டெப்த்தாக படிச்சுட்டு போயிடணும், ஓகேங்களா? வேறு வழி கிடையாது. இன்கேஸ் நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு சிலபஸ் குறைச்சி இல்லை வேறு மாதிரி கொடுத்தாலும் நமக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் நம்ம கொஞ்சம் மார்க் ஹையாக எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எய்ம் பண்ணுமே தவிர, காம்படிஷன் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக போயிடும். கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் என்ன பண்ணிடுவீங்க, கொஞ்சம் அசால்ட்டாக கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஒரு 100 ரேங்க்குள்ளே எடுக்கணும். இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு நான் எடுக்காத ஒரு மார்க்கு, இந்த மார்க் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு பார்த்தா நம்மளுடைய புரிதல் இருக்கணும். இப்போ 4 இயர்ஸாக படித்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கும்போது, இப்போ 5வது வருஷம் எனக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அது சொல்லும்படியான வேலையாக இருக்கணும், சொல்லும்படியான மார்க்காக இருக்கணும், சொல்லும்படியான ரேங்காக இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம 4 இயர்ஸ் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனாக அது அமையும். ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் அதிகமாக வைங்க, ரேங்க் அதிகமாக எடுக்கணும், 100 ரேங்க்குள்ளே வரணும், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நம்ம போகணும், நம்மளுடைய சொந்த ஊரில் நாம் எதிர்பார்க்குற போஸ்டிங் நாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸோடு கொண்டு போங்க. இது முடியுமா சார், இது சாத்தியமா அப்படின்னா, எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா, ஆமாம் இதெல்லாம் நம்ம படிச்சிருந்து இதெல்லாம் எடுத்துருக்கலாமே, ரொம்ப அவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோன்னா கஷ்டம்தான், கொஸ்டின்ஸு கஷ்டம்தான். பட் புக்கில் இருந்து தானே வந்திருக்கு, கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தால் அந்த ஸ்கோர் நம்ம எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணும். மேக்ஸும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் ஒரு 20, 23 அப்படிங்கிறலாம் ஈஸியாக எடுத்துருக்கலாம். கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நம்ம பிஃபோராகவே கொடுத்துருக்கணும். அதாவது நம்ம என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஒரு 6 மந்த் 7 மந்த் நம்ம கொடுக்கும்போது அதுக்கான டைம் பீரியட் நமக்கு பத்தாமல் போயிடுது. ஏன்னா ரிவிஷன் பார்ட் அப்படிங்கிறது அங்கே அடிபடுது. ஸோ அப்போ நீங்கள் பிஃபோராகவே ஒரு கிட்டத்தட்ட இதுக்காகவே 1 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக 1 இயர் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கும். அப்போ 1 இயர் அப்படிங்கிறது நீங்கள் இனிஷியல் பார்ட்லேயே நீங்கள் 1 இயர் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமல் 1 இயர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸை வச்சு நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? அப்படிங்கும்போது அதுக்குண்டான மதிப்பெண், அதுக்குண்டான ப்ராக்டிஸ், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த மதிப்பெண் கூடுதலாக தான் கிடைக்கும். அப்போ தாட் ப்ராசஸையும் அதிகமாக வைங்க. 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் படிக்கிறீங்க,
அதுவும் இல்லாமல் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டு போக போகிறீங்க. அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த தாட் ப்ராசஸ் உள்ளே கொண்டு வரீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ கஷ்டப்பட போகிறீங்க, அதுவும் வந்து ஒரு 2 மாதம், கடைசி 2 மாதம் 3 மாதம் கஷ்டப்பட போகிறது கிடையாது. இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் 1 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க முழுசாக. அப்படிங்கும்போது எண்ணங்கள் அதிகமாக வைங்க, அவ்வளோதான். அதிக ரேங்க், அதாவது வந்து பார்த்தா ரேங்க் 100 ரேங்க்கில் நான் வருவேன், டாப் மார்க் நான் எடுத்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோடு இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுக்கணுங்கும் போது அந்த படிக்கக்கூடிய ஏரியா வந்து நல்லா கவனமாக படிப்பீங்க. ஒரு மார்க் கூட நமக்கு தமிழில் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இயலும் நீங்கள் படிக்கும்போது அவ்வளோ கவனமாக படிப்பீங்க. ஒவ்வொரு மேக்ஸும் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ கவனமாக போடுவீங்க. எல்லாமே வந்து நல்லா கவனிப்பீங்க, அவ்வளோதான் ரொம்ப முக்கியம். லிசன் பவர் வந்து அதிகமாகும். ஏன்னா நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும், நம்ம வந்து விட்டுறக்கூடாது, இதில் அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், நல்ல கட் ஆஃப் நம்ம வந்து ரீச் பண்ணணும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய கவனம் எல்லாமே டிஎன்பிசிக்குள்ளே கவனம் சிதறாமல், தேவையில்லாமல் சிந்தனைக்குள்ளே போகாமல், கஷ்டப்படணுங்கிறதுல மட்டும் தான் உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் இந்த வீடியோ பதில் வச்சிருக்க ஹெட்டிங் அதுதான். இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டத்துக்கு முழு பலன் கிடைக்க போகிறது அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாம் தான். அப்போ அந்த முழு பலன் எப்படி கிடைக்கணும்? நமக்கு ஏனோ தானோன்னு கிடைக்கக்கூடாது, பார்டரில் வரக்கூடிய மார்க் வச்சு கிடைக்கக்கூடாது. நல்ல ரேங்கோட, நல்ல கட் ஆஃபோட நம்ம வெளியில் வரணும். அதுதான் நம்ம இத்தனை வருஷங்கள் நம்ம வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு பலனாக இருக்கும். அந்த முழு பலன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கணும். புரியுதுங்களா? ஸோ உங்கள்கிட்ட திறமை இருக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ஸ்கூலில் வந்து நல்லா படித்தேன், ஸ்கூலில் நல்லா படிக்கலை, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இதெல்லாமே ஸ்கூலை பொறுத்து நீங்கள் இங்கே டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கூல் காலேஜில் எப்படி படிச்சிங்களோ அதை வச்சு இங்கே டிசைட் பண்ண முடியாது. இந்த இடத்துல யார் நெக்ஸ்ட்டு 1 இயர் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு உண்மையாக, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமுக்கு உங்களுக்கு உண்மையாக யார் கொடுக்குறீங்களோ அவங்க தான் இங்கே டாப் மார்க். நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வேறுபாடு இங்கே கிடையவே கிடையாது. இந்த 1 இயர் யார் உங்களோட ப்ரிப்பரேஷனை கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ, ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தோன்னா உண்மையாக கொடுக்குறீங்களோ, கவனமாக கொடுக்குறீங்களோ, ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பயன்படுத்தி அடுத்த 1 இயர் நான் வந்து பார்த்தோன்னா பக்காவாக நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு யார் இருக்கீங்களோ அவங்க தான் அந்த இடத்துல போஸ்டிங் எடுக்க முடியும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் ஒரு 130 எபோவ் கொஸ்டின்ஸ் கூட போட முடியாமல் தவிக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 170 போட்ட ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ஸ்கூல் காலேஜ் பொறுத்து இங்கே வந்து டிசைட் பண்ண முடியாது. இந்த 1 இயர் நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கான பலன். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. எனக்கு மேக்ஸே வராது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த 1 இயர் நீ மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? எனக்கு மேக்ஸ் நல்லா வருங்கிறதுக்காகவும் நீங்கள் 25 எடுத்துட முடியாது. இந்த 1 இயர் நீங்கள் எப்படி மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறது வச்சு தான் எல்லா மார்க்கும் இந்த 1 இயர் வச்சு தான். நீங்கள் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் 10 வருஷமாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறனாலும் சரி, இல்லை நான் 10 மாதமாக தான் எக்ஸாம் எழுதிட்டு யாராக இருந்தாலும் அடுத்த 1 இயர் நீங்கள் போடுற எஃபர்ட் வச்சு தான் உங்களுக்கான மார்க்கு, உங்களுக்கான ரேங்கு, உங்களுக்கான வேலை. அதனால் பிஃபோராக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் எடுத்துக்காமல் அடுத்த 1 இயர் நான் எப்படி பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸோடு கொண்டு போங்க. இந்த 1 இயர் என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுக்குண்டான மார்க் தான் கிடைக்கும், அதுக்குண்டான ரேங்க் தான் கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, நான் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் இவ்வளோ நான் வந்து பண்ணியிருக்கேன், 5 வருஷமாக படிச்சிருக்கேன், நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்தையும் கவர் பண்ணி, என்னவாக இருந்தாலும் அடுத்த 1 இயர் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. புரியுதுங்களா? கிளியரா? சரி, ஓகே. நல்லபடியாக படிங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே சீக்கிரம் படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நெக்ஸ்ட்டு 1 இயர் நம்ம கிறிஸ்டோபா அகாடமியும் நம்ம டீமும் இருக்கோம். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஓகேங்களா? கூட நாங்கள் இருக்கோம். நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம கூட இருப்போம். உங்களை ப்ரிப்பேர் பண்ணி தயார்படுத்தி எக்ஸாம் அனுப்புகிற வரைக்கும் நம்ம கூட இருப்போம். சரிங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி நைட் நம்ம வந்து அந்த ஸ்டடி பிளானோட PDF நம்ம வந்து கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், டே பை டே எப்படி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எல்லாமே நம்ம கிளியர் கட்டாக நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.